ஒண்ணு அவமானத்தை கொண்டு வந்து தரும், இல்ல சண்டையை ஏற்படுத்தும், இல்லாவிட்டால் தற்கொலை தரும். நிம்மதியாய் தூங்க முடியாதல்லவா? இரவு வீட்டுக்கு வந்து படுத்து கண்ணை மூடலாம் என்கிற போது கடன் நினைவுக்கு வருகிறது. அவர்களுக்கு இவ்வளவு தர வேண்டும், இவனுக்கு இவ்வளவு தர வேண்டும். எப்படி தூக்கம் வரும் கடன் பெற்றவனுக்கு? ஆக அவமானங்களை தாங்குகிற சமூக அவலத்திற்கு அவன் ஆளாகிற ஒரு சூழல் அங்கே வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கஷ்டப்படுகிற கடனாளிகளுக்கு ஒண்ணு திரும்ப வர வேண்டிய தொகையை குறைத்தல் அல்லது மன்னித்தல் இன்றைக்கு இந்த உம்மத்து கையில் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு. கடன் கொடுத்து அதுவும் செலுத்தலைன்னா வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலையில் கடன் வாங்கி அதை கட்ட முடியாமல் குடும்பத்தோடு தற்கொலைகள். கடந்த வாரம் மட்டும் பார்த்தோம்னா 2 குடும்பம், 2மே இஸ்லாமிய குடும்பம், கணவன் மனைவி மகன் மகள் உயிரோடு தங்களை அப்படியே மாய்த்து கொண்டு தற்கொலை செய்து விடுகிற மிக மோசமான சூழல். உம்மத்திற்கு உறக்கச் சொல்ல வேண்டும், கடன் அல்ல, எவ்வளவு பெரிய அவமானங்களாக இருந்தாலும் அது லேசானது தற்கொலையை விட. தற்கொலையால் ஏற்படுகிற வீழ்ச்சிகளும் அதனால் ஏற்படுகிற பாவங்களும் ரொம்ப மோசமானது. உம்மத்திற்கு சொல்ல வேண்டும், தற்கொலை எந்த விஷயத்திற்கும் தீர்வு அல்ல. அப்படி ஒரு சூழல் இருந்தால் நல்லவைகளை எல்லாம் அனுமதிக்கிற இந்த மார்க்கம் அதை நிச்சயம் அனுமதித்திருக்கும். அதை ஹராம் என்று இந்த மார்க்கம் சொல்லுகிற போது, அதிலேயும் ஒரு சில மார்க்க அறிஞர்கள் நிரந்தர நரகம் என்றே அந்த கோட்பாட்டில் உறுதியாக இருக்கிறார்கள். இவ்வளவு மோசமான ஒரு பாவத்தை தேர்ந்தெடுக்க கூடாது. அதுக்கு முன்னாடி மிக அவசிய தேவைகளுக்கே தவிர அனாவசியங்களுக்கும் ஆடம்பரங்களுக்கும் கடன் வாங்கக்கூடாது என்பதை நம்முடைய தலைமுறைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும்.